என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்பெஷலா சாப்பிடணும்னு தோணும். ஆனா டெய்லி சாப்பாடு வாய்க்கும் வயிறுக்கும் நிறைவா இருக்கணும். வெங்காயம், பூண்டு, மசாலான்னு எதுவுமே சேர்க்காம எங்க அம்மா ஸ்டைல்ல ஒரு சிம்பிள் டிஷ். இதுக்கு தாளிச்ச பருப்பு, டொமேட்டோ தால்னு என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். ஆனா சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். 1/4 கப் தோரம் பருப்பு, 1/4 கப் பைத்தம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி சுடு தண்ணியில ஊற விட்டுருங்க. ஊறின பைத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி, ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். தாராளமா கொத்தமல்லி, கறிவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், தாராள பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.25 கப் தண்ணி, கொஞ்சம் வெந்தயம். 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு 1 நிமிஷத்துக்கு சிம் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை எடுத்து வச்சுட்டு 1 கப் தண்ணி, தாராள பெருங்காயம், 1 டீஸ்பூன் உப்பு, தாராளமா கொத்தமல்லி, கறிவேப்பிலை. தக்காளியை நல்லா மசிச்சுட்டு எடுத்து வச்ச பச்சை மிளகாவை போட்டு கொதி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகா, தாராள பெருங்காயம் பருப்புல ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா லெமன் ஜூஸ் விட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான தாளிச்ச பருப்பு ரெடி.